இறைவன் மிகப்பெரியவன். நாள் 2 என்னை வளர்த்த புத்தகம் வரிசையில அடுத்து இன்னைக்கு நான் குறிப்பிட இருக்கிற புத்தகம் வரலாறு படைத்த பெண்கள். மௌலவி நூஹ் மகளிர் அவங்க எழுதியிருக்கிறாங்க. மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னு நான் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5000 மேடைகளுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ சாதித்த பெண்மணிகளோட வரலாற்றை உலகம் முழுக்க சாதிச்ச எத்தனையோ பெண்களோட வரலாற்றை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த புத்தகம் போல ஒரு புத்தகம் படிச்சிருக்கேனா அப்படின்னா இல்லை. நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நடப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அறிவிலும் மார்க்கத்திலும் ஆண்களை விட குறைந்தவர்களா பெண்கள் அப்படின்னு நான் இப்படி ஒரு ஹதீத் படித்தேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம் சொன்னார்கள், நீங்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். புகாரியில் இந்த செய்தி இருக்கு. இதை பெரும்பாலானவர்கள் தவறாகவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. மார்க்கத்தில் குறைபாடு உடையவர்கள் அப்படின்னா மார்க்கப்பற்றே கிடையாது, மார்க்கப்பற்று இருந்தாலும் அது ஆண்களுடைய மார்க்கப்பற்றை விட மிக குறைவா இருக்கு அப்படின்னு நிறைய கருதுறாங்க. திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை பத்தி ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் தூய்மையாகும் வரை அவள் தொழுவதில்லை, நோன்பு நோற்பதில்லை அல்லவா? இதை கேட்ட உடனே அங்க இருக்க பெண்கள் சொன்னாங்க, ஆம், தொழுவதில்லை, நோன்பு நோற்பதில்லை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அவளுடைய மார்க்கத்தில் கடமையில் உள்ள குறைபாடாகும் என்று சொன்னார்கள். இந்த ஆசிரியர் இந்த பத்தி எப்படி முடிக்கிறார்? ஆனால் மாதத்தின் ஏனைய நாட்களில் அவள் மார்க்கப்பற்று நிறைந்தவளாக திகழ்கிறாள். சில வேளைகளில் ஆண்களை விட அதிகமான மார்க்கப்பற்று மிக்கவளாக திகழ்கிறாள் என்பதுதான் உண்மை அப்படின்னு. எப்பயுமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்படி நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எனக்கு ரொம்ப நெருடலான விஷயமாகவும் ஒரு விதமான யோசனையாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது இந்த விஷயத்தை பத்தி. ஆனா எனக்கு அது எல்லா விஷயத்திலையும் தெளிவு கொடுத்தது இந்த செய்தி. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிதான் இந்த புத்தகத்தினுடைய இந்த செய்தியை ஒரு பெண்ணாக நான் படித்து ஒரு மோட்டிவேஷனோட அடுத்த இடத்துக்கு வந்தேன். திருக்குரான் என்னோட வாழ்க்கையில எத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உன்னதமான சட்டங்களை கொண்ட, நிறைய வரலாறுகளை கொண்ட ஒரு அழகான பெட்டகம். இறை மறை இயம்பும் 2 முன்மாதிரி பெண்கள் அப்படின்னு திருக்குரான் சொல்லக்கூடியவங்க யார்? இந்த இவர்கள் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுதாரணமா அப்படின்னு கேட்டா, இறைமறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எடுத்து சொல்லுது இல்லையா? அந்த எல்லாருக்குமே இவங்க 2 பெண்களை முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சொல்லுகிற போது இறைமறையே முன்னுதாரணமா 2 பேரை வச்சு சொல்லணும். ஆண்களைத்தான் சொல்வான் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மிக அழகான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கான உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். 66:11 இருக்கக்கூடிய வசனம் இது. ஒரு பெண்ணை எதற்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உதாரணமாக கூற வேண்டும்? ஒரு பெண்ணை உதாரணமாக கூறும் அளவுக்கு அந்த பெண் என்ன செஞ்சிருக்க முடியும்? பெண்களை இஸ்லாம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை அப்படின்னு விமர்சனங்கள் வீசிக்கொண்டிருக்கவங்களுக்கு இந்த ஒரு வசனமே போதுமானது. எவ்வளவு உயர்வான இடத்தில் பெண்களை இஸ்லாம் வைத்துள்ளது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வே உதாரணமாக கூறியிருக்கும் இந்த உவமையின் மூலம் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் பெருமை கொள்ளலாம். ஃபிரௌனுடைய மனைவியின் மார்க்கப்பற்று எந்த அளவுக்கு தூய்மையானதாக உயர்வானதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வே அந்த பெண்மணியை முன்னுதாரணமாக்கி நம்ம இடத்துல எடுத்து கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். பெண்களுக்கான இஸ்லாம் என்பது ஹிஜாப் போடணும், புர்கா போடணும், இது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த வசனம் அடித்து நொறுக்குது. அந்த வசனம் இப்படி நிறைவு பெறுது. ஒருபோது அவர் இறைஞ்சினார், என் அதிபதியே, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஒரு இல்லத்தை அமைத்து தருவாயாக. மேலும் ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. மேலும் கொடுமை புரியும் சமூகத்திலிருந்து எனக்கு விடுதலை அளிப்பாயாக. ஆமீன். வசனம் 66:11 எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது அப்படிங்கிறது இவ்வளோ அழகா நம்ம இந்த 2 பக்கத்துல எடுத்து பார்க்க முடியுது பாருங்களேன். இந்த உலகத்துல எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, ஒரு பெண்மணியாக இருந்து அதை எதிர்கொள்றது எப்படி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த உலகத்துல மனோதைரியத்தோட அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை தருமாறு இறைவனிடத்துல கேட்ட இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா? எனக்கு ஆகப்பெரிய டூல், ஆகப்பெரிய ஆறுதல், ஆகப்பெரிய கைடன்ஸ், ஆகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த வார்த்தைகள். அந்த பெண்மணி எவ்வளவு தூரம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி இருந்திருப்பார் அப்படிங்கிறது இந்த 4 வரியில தெரியுது. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு இந்த செய்தி எழுதியிருக்கேன். நான் தான் இறைவன் சொல்லி கொண்டிருக்கிறான் ஃபிரௌன்.
அப்படி இருக்கக்கூடிய பெரிய வல்லமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஆணவத்தோடு ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய மனைவி என்ன மாதிரி வாழ்ந்திருக்கணும்? கண்டவர் பொறாமைப்படும் உயர்ந்தர வாழ்வு, ஆச்சரியத்துடன் விழி உயர்த்தும் ஆடம்பர வாழ்வு, உயர்ந்த கோட்டையில் உல்லாச வாழ்வு, கண்ணசைவுக்கு காத்து கிடக்கும் ஆயிரம் ஆயிரம் வேலையாட்கள், யாரெங்கே என்று அழைத்தால் அந்த அழைப்புக்கு ஓடிவர காத்திருக்கும் 1000 பணிப்பெண்கள். ஆயினும் இவை அனைத்தும் அந்த பெண்ணின் மனதில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த பெண்ணோட ஒரே ஒரு கவலை, எப்படியாவது சொர்க்கத்துல அல்லாஹ் கிட்ட ஒரே ஒரு வீட்டை பெற்றுறணும் அப்படிங்கிறதா அந்த பெண்மணியினோட ஆசையாக, கனவாக, லட்சியமாக, கவலையாக இருந்துச்சு. என்ன மாதிரியான கவலை? நம்மளுக்கும் நிறைய கவலை இருக்கு. அந்த கவலை இந்த உலகத்தை சார்ந்ததா? இல்ல சொர்க்கத்துல அல்லாஹ்ட்ட எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணுங்கிற கவலையா? அப்படின்னு இந்த இடத்துல நிறுத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன். இறைவன் பாதுகாப்பவன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அன்னை ஆசியா அவர்கள் கண்ட கனவைப் போல, கண்ட கவலையைப் போல நமக்கும் கவலை இருக்கட்டும். சொர்க்கத்துல அல்லாஹ்கிட்ட கேட்டு ஒரு வீடு வாங்கணும்னு. நான் இன்னொரு புத்தகத்துல நான் படிச்ச காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபிரௌன் தன்னுடைய மனைவி ஆசியாவை கொலை செய்றான். உயிர் உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி கடைசியாக அன்னை ஆசியா அவர்கள் இறைவனிடத்துல கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உனக்கு பக்கத்துல இருக்க சொர்க்கத்துல எனக்கான ஒரு மாளிகையை கட்டு அப்படின்னு. அல்லாஹ் அந்த மாளிகையை கட்டி கொண்டு அதை ஆசியா அவர்களுடைய கண்களில் காட்டியபடியே ரூஹை எடுத்தான். இது எனக்கு மறக்கவே மறக்காது. நான் படிச்ச இந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எப்படி அருட்கொடை தர்றான், எவ்வளவு நெருக்கத்துல இருக்கான், துவாக்களுக்கு எப்படி பதில் சொல்றான். கேட்டதை நான் தர்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் அன்னை ஆசியா அவர்களுடைய வரலாற்றுல மிக 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 நமக்கு பெரிய ஆறுதலையும், மோட்டிவேஷனையும், நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும், எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாலும், மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏக இறைவன் ஒருவனே அவனின் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான். நான் கேட்கிறதே அவன் தருவான் என்கிற நம்பிக்கை இருக்குல்ல. எனவே நமக்கும் சொர்க்கத்துல ஒரு வீடு வாங்கணுங்கிற கவலை இன்னையிலிருந்து அதிகமாகட்டும் இன்ஷா அல்லாஹ். 2வது முன்மாதிரிய எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த உதாரணமாவது ஒரு ஆணா இருந்துடக்கூடாதா? அப்படின்னு தொடர்ந்து படிக்க துவங்கினால் அதுவும் ஒரு பெண்ணாகவே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இம்ரானின் மகள் மரியத்தை இன்னொரு உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான். அவர் தம்முடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்தார். பிறகு நாம் நம்மிடம் இருந்து ரூஹை அவருள் ஊதினோம். வசனம் 66:12. 2வதாக கூறப்பட்ட உதாரணமும் ஒரு பெண்மணிதான் என்பதை பார்க்கும் போதும், அதற்கான காரணத்தை இறைவன் குறிப்பிடும் போதும், பெண்கள் எந்த அளவு தூரம் மார்க்கப்பற்றுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இங்க சொல்ல முடியுது அப்படின்னா, நாமும் ஒரு பெண்ணாக இருந்து இதை கேட்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நிஜமாகவே நிம்மதியா திருக்குரானை, நிம்மதியாக அன்னை ஆசியா அவர்களை, அன்னை மரியம் அவர்களை குர்ஆன்ல எடுத்து சொல்லியிருக்க விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நிம்மதியா ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு கிடைச்ச அருட்கொடை நமக்கு கிடைக்காதா என்ன? அவங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் நமக்கு தரமாட்டானான்ற நம்பிக்கையோட இந்த புத்தகத்தோட அடுத்த பக்கம் தொடருது. ஹிரா மலை குகை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சந்திச்சப்ப, அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக பார்த்த பின் அச்சத்தால் இதயம் படபடக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து, எனக்கு போர்த்தி விடுங்கள், எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று நடுங்கியவராக கூறினார்கள். என்ன நடந்தது என்று அந்த அம்மையார் கேட்க, எனக்கு ஏதும் அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நபிகளார் பதில் சொல்ல, கதீஜா அம்மையார் கூறிய பதிலை வரலாறு பதிவு செய்து வைத்திருப்பது எப்படி தெரியுமா? உறுதியுடன் இருங்கள் அருமை கணவரே, இது நல்ல செய்தி. அல்லாஹ்வின் மீது ஆணை, இந்த சமூகத்தின் இறை தூதராகவே உங்களை நான் பார்க்கிறேன். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் தந்தையின் சகோதரர் மகனான வரக்கா பின் நௌஃபலிடம் அழைத்துச் சென்றதெல்லாம் தனி வரலாறு. ஆயினும் இந்த சமூகத்தின் இறை தூதர் தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு அன்னை கதீஜா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. வரக்கா பின் நௌஃபல் அப்படிங்கிறவங்க கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய உறவினர். அப்படி இருக்கும்போது வரக்கா பின் நௌஃபல் என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய மொழி தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் நாடிய அளவுக்கு தெரிஞ்சு அரபு மொழியில் எழுதக்கூடியவங்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்ஜீல் வேதங்களை அவங்களுக்கு ஓதி காட்டுற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போது அவர் சொல்வாராம், இறுதி இறை தூதர் வெளியாகும் காலம் நெருங்கிவிட்டது. இந்த வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் அடையாளங்களில் இருந்து இதனை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதனை செவியுறும்
கதீஜா அம்மையார் அவர்களுடைய உள்மனம் அப்போதே இப்படி சொல்லுமா, அந்த நபிக்கும் தமக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் ஏற்பட போகிறது, அந்த நபியுடைய பணியில் எனது பங்களிப்பும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம். இந்த இடத்துல நிறுத்தி நம்ம பேசிக்குவோம். மனசுல தோணக்கூடிய எண்ணங்கள், வைக்கிற நிய்யத் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தால் அது அப்படியே நடக்கும்னு பாருங்க. நபிகளாரை தெரியாது, அவங்க இந்த ஊர்ல தான் இருப்பாங்கன்னு தெரியாது, தன்னுடைய கணவராக வரப்போறாருன்னு தெரியாது. ஆனா தன்னுடைய உறவினர் ரசூலாவை பற்றி சொல்லி காட்டும்போது அன்னை கதீஜா அவர்களுடைய மனம் இப்படி சொல்லுமா, அந்த நபிக்கும் தனக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் ஏற்பட போகிறது, அந்த நபியுடைய பணிகளில் எனது பங்களிப்பும் இருக்கும், நானும் பங்களிக்கணும், நானும் அதுல வேலை செய்யணும், நானும் அதுல என்னுடைய ஏதாவது ஒன்றை போட்டு வைக்கணும். நாம் எல்லாம் ரசூலின் உம்மத்துக்கள், அவருடைய பணிகளில் நாமும் இருக்கணும், நாமும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பணியை செய்யணும், நம்முடைய இருப்பு அதுல இருக்கணும். இதுதான் இங்க இருந்து நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. அதுல அன்னை கதீஜா அவர்களுக்கு முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சிருக்கு. புகாரில நம்பர் 1 ஹதீத், எனர்ஜி ஃபாலோஸ் தாட்ஸ். எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே நடக்கிறது அப்படின்னு. அது மாதிரி இங்க எண்ணங்கள் அமைஞ்சிருக்கு அன்னை கதீஜா அவர்களுக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அன்றைய மார்க்கப்பட்டிருக்கும் தியாகங்களுக்கு முன்னால் எந்த ஆணும் போட்டி போட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அளப்பரிய தியாகங்களை செய்தார்கள். உயிருடன் பூமியில் வாழும் காலத்திலேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அளப்பரிய தியாகங்களை அல்லாஹ் அங்கீகரித்தான். அத்தோட நிக்கல, அவங்களுக்காக சுவனத்தின் மிகப்பெரிய மாளிகை ஒன்று காத்திருக்கிறது என்ற நற்செய்தியையும் அல்லாஹ் கூறினான். எப்படி சொன்னா, ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. இறைத்தூதர் அவர்களே, இதோ கதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு அல்லது பானம் எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவன் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல், குழப்பம், களைப்பு எதுவுமே காண முடியாத முத்து மாளிகை ஒன்று தரப்பட இருப்பதாக நற்செய்தி கூறுங்கள் என்று சொன்னார்கள். இறைக்கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க வர்றாங்க. அவங்க எவ்வளவு முக்கியத்துவமானவங்கன்னு பாருங்க. ஒண்ணு இறைக்கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வருவாங்க, அல்லது வேத வெளிப்பாடுகளுக்காக மட்டுமே வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு வானவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு சலாம் சொல்வதற்காக இறைவன் இறங்கி வரச் செய்கிறான் என்றால் அந்த தனிப்பட்ட நபர் எவ்வளவு மகத்துவமானவங்களா இருக்கணும். யோசிக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது, உள்ளமெல்லாம் சிலிர்த்து போகுது. எவ்வளவு பெரிய கிடைப்பதற்கரிய பேரு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய மார்க்க பற்று அத்தனை தூரம் உயர்ந்ததாக இருந்தது. அவங்களோட வாழ்க்கையின் வழிநெடுக்க தியாகங்கள் தான். நிரம்பி கிடந்த கஜானாவை கணவருக்காக, ஏழைகளுக்காக, இஸ்லாத்துக்காக, அடிமைகளை விடுவிப்பதற்காக, உணவு கொடுப்பதற்காகன்னு கஜானாவை காலி செய்தார்கள். இன்னைக்கு நம்ம கஜானாவுல சேர்த்து வைக்கிறோமா, இல்ல காலி செய்றோமா ஏழைகளுக்காக? யோசிச்சு பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு ஏழைகளுக்காக நம்ம கஜானாவை காலி செய்றோமோ, அந்த அளவுக்கு அன்னை கதீஜா அவர்களோடு நெருக்கமாக சொர்க்கத்துல இடம்பெற முடியும் அப்படிங்கிற பேராசையோட தான் இந்த விஷயத்த படிக்கிறோம். அதனால தான் நபித்துவத்தினுடைய 10ஆம் வருடத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தபோது கவலை ஆண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்தை குறிப்பிட்டார்கள். கவலை ஒரு நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், வருஷமே கவலையா இருக்குங்கிற அளவுக்கு அவங்களோட பிரிவு இவ்வளோ கவலையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவங்களோட தியாகம், அவங்களோட வாழ்க்கை, வழிநெடுக இஸ்லாத்துக்கான அவரோட தியாகம் அத்தனை பெரியதா இருந்துச்சு. எத்தனையோ 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 பெண்கள் ஆண்களை விட மார்க்கப்பட்டுள்ள சிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு இந்த புத்தகம் எடுத்து சொல்லுது. அபு சுஃபியான் அவங்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பெண்மணிகள்ல ஒருவர். இந்த செய்தியை படிக்கும்போது எவ்வளவு ஆச்சரியம். இவர் செல்வச் செழிப்பில் வசதி வாய்ப்புகளோட ரொம்ப வசதியா, ரொம்ப ரொம்ப வசதியா வாழ்ந்த ஒரு பெண். அது மட்டுமல்ல, குறைஷி தலைவர்கள்ல ஒருவருடைய மகள். தனது மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வாழ்ந்த பூமி, வளர்ந்த பூமி, உற்றார், உறவினர் என அனைத்தையும் துறந்து மக்கால இருந்து எத்தியோப்புக்கு போறாங்க. எப்பேற்பட்ட மார்க்கப்பற்று. தாவாவுக்காக, மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக, இன்னொரு பகுதியில போய் அதை நிலைநிறுத்துவதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா சொகுசையும் விட்டுட்டு, கஷ்டப்படுறதுக்காக நான் போறேன் அப்படின்னு போக முடியும் அப்படின்னா இவ்வளோ பெரிய வைராக்கியம். மக்காவினுடைய ஆரம்ப கால முஸ்லிம்கள் இருந்தாங்க 70 பேர். அந்த ஆரம்ப கால முஸ்லிம்கள்ல 70ல 37 பேர் பெண்களா இருந்திருக்காங்க. சுபஹானல்லாஹ். பாதியை விட 2 பேர் அதிகம். அதிலும் 7 பேர் அடிமை பெண்களாக இருந்தார்கள். இந்த இடத்துல நிறுத்தி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நாம் அப்படி சிறந்த மார்க்க பெற்றுள்ளவர்களாக, சிறந்த தியாகம் செய்பவர்களாக, ஹிஜ்ரத் செய்தாவது இஸ்லாத்தை எடுத்து வைக்கணும், மக்களை
நிம்மதி அடைய செய்யணும், அல்லாஹ் ரசூலை ஏத்தி வைக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும். ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக பல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு. அதுல கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே தனது திருமணத்திற்கான மனக்கொடையாக மனமுவந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இதை படிக்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும். இவர் ஒரு அன்சாரி பெண்மணி. முதல் கணவர் இறந்த போது இவரை மனம் செய்ய நிறைய பேர் முன் வர்றாங்க. ஆனாலும் எல்லாரையும் முந்திக்கிட்டு சம்பந்தம் பேச ஒருத்தர் முன் வந்தார். அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்கல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டை அடைந்து அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தார். அங்கு அவர்களுடைய மகனாரோட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவங்க இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு நேரடியா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்றாரு. அவருடைய பெயர் அபு தல்ஹா. அபு தல்ஹாவுடைய விண்ணப்பத்திற்கு உம்மு சுலைம் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? அன்னைக்கு மதினாவாசிகளுக்கு அந்த பதில் ரொம்ப வியப்பா இருந்துச்சான். அந்த பெண்மணியினுடைய ஈமானிய உணர்வையும் மார்க்க பற்றையும் அந்த பதில் அழகா எடுத்து சொல்லிச்சு. அபு தல்ஹா அவர்களே, உங்களை போன்ற ஒரு கண்ணியமானவரை மணமுடிப்பது நற்பேறு தான். தட்டி கழிக்க முடியாத வரன். ஆனாலும் நான் உங்களை மணந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஓரிரை இறை நம்பிக்கை கொண்டவர். ஏனென்றால் நான் ஓரிரை இறை நம்பிக்கை கொண்டவள், நீங்கள் மாற்று கொள்கையை சேர்ந்தவர்கள். இந்த பதிலை சொன்ன உடனே அபு தல்ஹாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவரால் நம்பவே முடியல. கொள்கையை காரணமாக கூறுவது ஒரு சாக்கு போக தான் இருக்க முடியும். அநேகமாக தம்மை விட செல்வந்தரையோ அல்லது தனது கோத்திரத்தை விட சிறந்த கோத்திரத்தை சார்ந்த வேறு யாரையோ திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, அதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, என்னை மனம் புரிந்து கொள்ள மறுப்பதற்கு உங்களுக்கு வேற என்ன காரணம் இருக்கு அப்படின்னு. உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் சொன்னதான் காரணம், வேறு காரணம் எதுவும் இல்லை. அபு தல்ஹா பதில் சொன்னாங்களாம், ஆம், மஞ்சளும் வெள்ளையும், அதாவது தங்கமும் வெள்ளியும். தங்கமும் வெள்ளியுமா? ஆச்சரியமா கேட்டாங்களாம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்படித்தான் எனக்கு தோணுது அப்படின்னு அபு தல்ஹா சொல்றாங்க. அல்லாஹையும் அவனது தூதரையும் சாட்சியாக கொண்டு சொல்றேன், நீங்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களிடமிருந்து ஒரு குன்றுமணி தங்கம் வெள்ளி என்று எதுவும் பெறாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை மட்டுமே மனக்கொடையாக மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பதிலை கேட்டு யோசிச்சு ஷாக் ஆகி, விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட அரிய கடவுள் சிலை ஒன்று அவரிடம் இருந்தது. அது அவரது நினைவுக்கு வந்தது. அவர் குலத்து கண்ணியத்தின் அடையாளமான அதை எப்படி துறக்கிறதுன்னு அவர் யோசிச்சார். அவரது சிந்தனை ஓட்டத்தை புரிந்து கொண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இப்படி கேட்டாங்க, அபு தல்ஹா அவர்களே, நீங்கள் கடவுள் என்று வணங்கும் அந்த சிலை பூமியிலிருந்து முளைத்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? ஆம், ஏற்றுக்கொள்றேன். ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை சிலையாக வடித்து நீங்கள் கடவுள் என்கிறீர்கள். மீதி பகுதியை எடுத்து சென்றவர்கள் நெருப்புக்காக அதை பயன்படுத்தி குளிர்காயவோ சமையலுக்கோ பயன்படுத்துகிறார்கள். இது உங்களுக்கு ஆச்சரியமாகவோ சங்கடமாகவோ இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். பலமான யோசனைக்கு பிறகு அபு தல்ஹா கூறினார், நான் முஸ்லீம் ஆகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்களாம். உடனே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நாவால் தாங்கள் சாட்சி பகர வேண்டும், அவ்வளவுதான் சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணை, உம்மு சுலைம், உம்மை விட அதிகமாக தமது மார்க்கத்தை விரும்பும் எவரையும் நான் பார்த்ததில்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி பகர்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க களிமா சொன்னதையே மகராக ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே மகராக ஏற்றுக்கொண்டு அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கல. இன்னைக்கு மகர் என்ற அடிப்படையில என்னென்ன வாங்கப்படுது அல்லது கொடுக்கப்படுதா, மகர்படிதான் திருமணம் நடக்குதாங்கிறதெல்லாம் இந்த வரலாற்றுக்கு முன்னாடி வச்சா கால் தூசியாகத்தான் இருக்குது. உடைக்கிற திருமணங்கள் தான் பெரும்பாலும் நடக்குது. இந்த உலகத்தினுடைய காட்சிக்கு முன்னால் இந்த வரலாறு சொர்க்கமாக தெரிகிறது. பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். பலவு செய்தியை படிக்கும் போதே கண் முன்னாடி இந்த காட்சியெல்லாம் வந்துட்டு போறது. எவ்வளோ ஈமானோட இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருந்தாங்க, ரசூல்லாவை எவ்வளவு நேசிச்சாங்க, இந்த காலத்துல பிறந்து வளர்ந்துருக்கலாம்ல அப்படிங்கிற யோசனைய பரிதவிப்ப தடுக்க முடியல. சிரிச்சுக்கிட்டே கடந்து போவோம், வேற வழி இல்லை. பார்த்தீங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் போட்டு ஸ்டார் போட்டு புள்ளி வச்சிருக்கேன். ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை காட்டுறாங்க. ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 4 புதல்வர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த காதிசியா போரில் கலந்து கொண்டு போர் புரிவதற்காக 4 பேரும் தயாராகிட்டு இருக்காங்க. 4 பிள்ளைகளும் அவங்களுக்கு தேவையான உபதேசங்களை ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுத்து, போர்க்களத்தில் பின்வாங்கிராம முன்னாடி போய் போராடணும், தளர்ந்து விடாம உறுதியா நிக்கணும்,
உயிர் தியாகம் செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. 4 புதல்வர்களும் போர்க்களத்துல குதிக்கிறாங்க. போராடும் வேளையில் 4வரில் எவராவது ஒருவர் சற்று பின்வாங்கினால் மற்ற 3வரில் ஒருவர், நமது வயோதிக தாயின் உபதேசத்தை நீ மறந்து விட்டாயா என்று கேட்பார். இதனை கேட்கும் அவர் மீண்டும் எந்தவித அச்சமும் இல்லாமல் போரில் இறங்குவார். இறுதியில் 4 பேரும் இறைவழியில் உயிர் தியாகம், ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடைந்தார்கள். அவர்களின் வீரமரணம் குறித்த செய்தி தாய் கேட்டியது. அவர் என்ன செய்தார்? உடம்பெல்லாம் அடித்துக் கொண்டு தன் ஆடைகளை கிழித்து கொண்டாரா? அறியாமை காலத்தில் நடந்தது போல் நடந்து கொண்டாரா? தளர்ந்து போனாரா? இல்லை, இல்லவே இல்லை. மாறாக அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அவர் சொன்னார், புகழனைத்தும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தனது பாதையில் எனது பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பளித்து என்னை கௌரவப்படுத்தினான். எனக்காக மறுமையில் பரிந்து பேசக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டான். இந்த மாதிரி பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. கண்ணு முன்னாடி இருக்க எல்லாமே இயங்கல, அப்படியே நிக்குது. அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த வரிகள் ஏற்படுத்துது. எவ்வளவு பெரிய தியாகம்! இஸ்லாத்தின் மீது அளப்பரிய பற்று கொண்ட, உள்ளமெங்கும் இறை நம்பிக்கை நிரம்பிய ஒரு தாயின் உன்னதமான ஒரு கூற்று. இந்த ஈமான்ல நம்ம எத்தனை சதவீதம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம அடுத்த பக்கங்களுக்கு நகர்றோம். போர்க்களத்தில் நேரடி பங்களிப்பு. அந்த பக்கத்துல இருக்க சைடடிங், முதல் சைடடிங், முதல் உயிர் தியாகி சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஷஹீத் வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஏக இறைவன் ஒருவனேன்னு சொன்னதுக்காக பாலைவனத்துல புரட்டப்பட்டு ஈட்டி அவங்களோட உறுப்புடைய இந்த பக்கம் நுழைந்து ரத்தம் பிரித்து அந்த பக்கம் நுழைந்து வந்து ஷஹீத் ஆனாங்க. கடைசி வரைக்கும் ஏக இறைவன் ஒருவனே அஹத் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அந்த நாள்ல அவங்களுக்கு வயது 60, பலவீனமான உடல், கருப்பு அடிமை, உலகத்தில் தனக்கென எதுவும் சொந்தமில்லாத ஒரு ஏழை பெண். ஆயினும் 1000 ஆண்களுக்கு நிகரான ஈமானிய உரம் கொண்ட ஒரு பெண்மணியான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த இந்த இஸ்லாமிய வரலாற்றின் முதல் ஷஹீத் எனும் மங்கா புகழ் பெற்று திகழ்கிறாங்கன்ற இந்த வரியை படிக்கும்போது, 1000 ஆண்களுக்கு நிகரான ஈமானிய உரம் எங்களுடைய மனதில் இருக்கிறதா? யா அல்லாஹ், நீயே அதனை வழங்குவாயாக அப்படின்னு கண்ணில் கண்ணீரும் உள்ளத்தின் அடுக்குகளின் படபடப்புமாக அடுத்த பக்கத்துக்குள்ள நுழையிறோம். இதுல எனக்கு எப்பவுமே மறக்காம நிறைய மேடைகள்ல இந்த செய்தியை நான் பகிர்ந்திருக்கிறது இந்த செய்தியை தான். கேடயமாய் நின்ற உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா. கேடயமாய் நின்றார்கள். யாருக்கு? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்களுக்கே கேடயமான்னாங்களா? என்ன நடந்துச்சு? உஹது போர்க்களம். போர் மும்முரமா நடைபெற்றுட்டு இருக்கு. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காயமடைந்தோருக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எதிரிகளின் கை ஓங்குது. முஸ்லிம்கள் சிதறுண்டு அங்கும் போட இங்கும் போட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். எதிர்பாராத விதமாக இப்னு கமியா என்னும் எதிரி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து நெருங்குகிறான். இந்த காட்சியை தூரத்தில் தண்ணீர் புகட்டி கொண்டிருந்த உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்க்குறாங்க. அவ்வளவுதான். கையில் வைத்திருந்த தண்ணீர் பாத்திரத்தை தூர வீசினார்கள். தூர வீசிவிட்டு ஓடினார்கள். எங்கே? வீட்டுக்கா ஓடினார்? இல்லை, போர்க்களத்தை நோக்கி விரைந்து ஓடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கொடியவன் நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும், நபி அவர்களுக்கும் அந்த எதிரிக்கும் இடையே எப்படியாவது ஒரு தடுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் விரைந்து ஓடினார் அந்த பெண்மணி. போர்க்களத்தில் ஏது தடுப்பு? கேடயம்தானே. கையில் கிடைத்த ஒரு வாளை எடுத்துக்கொண்டு இருவருக்கும் நடுவே தன்னையே கேடயமாக்கி வாளை உயர்த்தி பிடித்தவாறு நின்றார். எப்படி போர் செய்ய வேண்டும்? தெரியாது. வாளை எப்படி பயன்படுத்த வேண்டும்? தெரியாது. எதிரியின் பலம் என்ன? தெரியாது. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அந்த கயவனிடமிருந்து காப்பாற்றி விட வேண்டும். அவ்வளவுதான். நபி அவர்களை நெருங்கிய அந்த எதிரி உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் போரிட விரும்பவில்லை. ஏனெனில் பெண்களோடு போர் புரிவது போர் தர்மம் அல்ல. குறைஷிகள் அதை விரும்புவதில்லை. பெண்ணிடம் சண்டை போட்டவனை ஊறி கேலி பேசுவதுடன் அவ்வாறு நடந்து கொள்வதை அரபுகள் கேவலமாக நினைத்தார்கள். ஆயினும் குறுக்கே நிற்கும் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என அவன் எண்ணினான். தன்னிடமிருந்த வாளின் கைப்பிடியால் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஓங்கி ஓர் அடி அடித்தான். கையில் பிடித்திருந்த வாள் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம் என தெரித்து விழுந்தார் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா. தோள் புஜத்தில் பயங்கர காயம், வலி, மயக்கம் வருவது போல் வேதனை.
அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அங்கிருந்து எழுந்து ஓடிவிட வேண்டும் என்றுதான் எண்ணினேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து நிற்பதை கண்டேன். ஆகவே நான் இறந்தாலும் சரியே, அந்த கயவன் நபி அவர்களை நெருங்கவே கூடாது என்று முடிவெடுத்தேன். மீண்டும் எழுந்து அவனுக்கு முன் தைரியமாக நின்றேன். மீண்டும் அதே தோள் புஜத்தில் அவன் அடித்தான். அந்த அம்மையாரோ தைரியமாக எதிர்த்து நிற்க தொடர்ந்து அடித்தான். அவன் அடித்த அடியில் அமாரா ரலியல்லாஹு அன்ஹாவின் தோள் எலும்பு உடைந்தது, ரத்தம் பீரிட்டு ஓடியது. போர்க்களத்தில் அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் ஹபீப் பின் சைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. தன்னை பெற்றெடுத்த தாயாரை அந்த நிலையில் கண்டதும் அவரால் தாங்க முடியவில்லை. தாய் அருகே ஓடி வந்தார். என் தாயாரின் தோள் புஜத்தில் இருந்த காயத்திற்குள்ளே என் கை முட்டியை வைத்தால் அது உள்ளே செல்லும் அளவிற்கு அந்த காயம் ஆழமானதாக இருந்தது. தன்னை நோக்கி விரைந்து வந்த அந்த மகனை, வா மகனே, வா, ஓடி வா, என் அருகில் வா என்று அந்த பெண்மணி வரவேற்கவில்லை. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, என்னை விட்டுவிடு, அதோ நபிகளார் தனித்து நிற்கிறார்கள், ஓடிச் செல், அவர்களை காப்பாற்று, அவர்களை விட்டு அகன்று விடாதே என்று சொன்னார். இந்த காட்சியை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, அமாரா, நீர் செய்யும் தியாகத்தை போல் எவரால் செய்ய முடியும் என்று கூறினார்கள். அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார், இறை தூதர் அவர்களே, என்னால் இதற்கு மேலும் இயலும், என்னால் இன்னும் இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் நின்றவாறு, அல்லாஹ்வே, அமாராவிற்கு நீ அருள் புரிவாராக என்று பிரார்த்தனை செய்தார்கள். உடனே அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இறை தூதர் அவர்களே, நான் உங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமாரா அவர்களே, தாங்கள் மட்டுமல்ல, நாங்களும், தாங்களும், தங்களுடைய குடும்பமும் என்னுடன் சுவனத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உயிர் துடிப்பும் ஆண்களால் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு வீர தீரச் செயல். படிச்சு முடிச்சுட்டு கடந்து போக முடியாத கண்ணீரின் பக்கங்கள் இவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே முசைலமா எனும் பொய்யன் நான் தான் நபி என்று சொல்லி கொண்டு திரிந்தான். அமாரா அவர்களுடைய மகனை குத்தி கிழித்து துண்டு துண்டா வெட்டி கொலை செஞ்சு போட்டான். எப்படியாவது என் கையால் அவனை கொலை செய்யணும் அந்த முசைலமாவை அப்படின்னு வைராக்கியம் வச்சிருந்தாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வினுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு போர் வருகிறது. அந்த போர்ல முசைலமா என் கையால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அந்த போர்ல போறாங்க. அங்க போய் அந்த போர்க்களத்துல போகும்போது ஒரு வைராக்கியமா இருந்தாங்க. என்னுடைய வாழ்தான் முசைலமாவை துளைக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அது அப்படியே நடந்தது. அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ் முசைலமாவின் வயிற்றையும், வக்ஷி பின் ஹர்ப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஈட்டி முசைலமாவின் இதயத்தையும் பதம் பார்த்தது. வேரற்ற மரம் போல் மண்ணில் சாய்ந்தான் அந்த பொய்யன் முசைலமா. ஏற்கனவே உகது போரில் காயமுற்ற அவரது வலது தோள்புஜம் இந்த போரில் பெரும் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. வலது கையே துண்டாகி போனது. போரில் வலது கையை இழந்தாலும் மகனை கொன்றவனை பழிவாங்கிய திருப்தியுடன் மதினா திரும்புகிறார். ஆனால் ஒரு கையில்லாத தன்னை பார்ப்பவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வராமலேயே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி செய்தி கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் பள்ளிவாசலின் மிம்பர் படிகள்ல நின்றவாறு, மக்களே, அமாரா எங்கே என்று கேட்டார். யாருக்கும் தெரியாமல் கடைக்கோடியில் இருந்த அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இதோ இருக்கின்றேன் அமீருல் முஃமினீன் என்று மெதுவாக கூறினார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அமாரா அவர்களே, உங்களுடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக நீங்கள் கூச்சப்படுகின்றீர்களா? வெட்கத்தால் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றீர்களா? அமாரா அவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூறட்டுமா? நீர் சுவனம் செல்வதற்கு முன்னரே உமது உடலின் கை சுவனம் சென்று விட்டது. அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பு அவர்களுடைய கை சொர்க்கத்திற்கு சென்று விட்டது. தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரிகள்னு பாருங்களேன். இதை எழுதி கொண்டு வருகிற போதே நூலாசிரியர் இப்படி கேட்கிறாரு. பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே முகத்தில் ஒப்பனையோட மேக்கப் பண்ணிக்கிட்டு, கை நிறைய வளையல்கள் போட்டுக்கிட்டு, மருதாணியை இன்னைக்கு கோன் மெகந்திங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு வலம் வரக்கூடிய சமகால யுவதிகளுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தனது கரத்தை இழந்த அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? எனது கை எவ்வளவு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது என்று இன்றைய பெண்கள் பெருமையடித்துக் கொண்டு இருக்கிற பல பெண்களுடைய காலகட்டத்தில் அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ தான் சொர்க்கம் செல்வதற்கு முன்னரே கை அங்கே சென்று விட்டது என்று பெருமை கொண்டார்.
இரண்டுக்கும் எத்தனை பெரிய வித்தியாசம். வரலாறு படைத்த பெண்கள் அப்படின்னு வரலாற்றில் எத்தனையோ பெண்களை நான் படிச்சிருக்கேன். நம்முடைய மாநிலத்துல, நம்முடைய நாட்டுல, மற்ற நாடுகள்ல எத்தனையோ பெண்களை படிச்சிருக்கேன். ஆனால் இந்த உம்மு அம்மாரா அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது ஏற்பட்ட தாக்கம், ஒரு வைராக்கியம், ஒரு மோட்டிவேஷன் வேற எந்த பெண்களை படிக்கும் போதும் வரல. ஒரு சாமானியமான பெண்மணியாக இருந்து ரசூல்லாவினுடைய நெருக்கத்தை அடைந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள்னா எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாழ்ற பெண்களுக்கு. இன்னைக்கு நம்ம பெண்களா இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உள்ளுக்குள்ள இருக்க உயிர் என்னைக்காவது பிரிய போகுது. இந்த உலகம் நம்முடையது இல்லை. இந்த பூமி பந்து நம்முடையது இல்லை. இந்த பூமியே நம்முடையது இல்லை. இந்த உயிர் இந்த பூமியை கடந்து வெளியே போக போகிறது. அல்லாஹ்வை தேடி 7 வானங்களை தாண்டி போக போகிறது. நடுவில் இருக்க மில்கிவே கேலக்சி, மற்ற கேலக்சிகள், மற்ற கோள்கள், மற்ற நட்சத்திரங்கள், முதல் வானம் எல்லாம் தாண்டி பயணப்பட இருக்கு. இது நம்முடைய இடம் இல்லை. இந்த பூமி நம்முடைய வீடு இல்லை. இத்தனையும் தாண்டி 7 வானத்தை அடைந்து சித்ரத்துல் முன்தகா என்ற அந்த இலந்தை மரத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைய போறோம், சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறோம், அல்லாஹ்வை சந்திக்க போறோம்ங்கிறதுக்கான அடையாளம்னு அந்த சித்ரத்துல் முன்தகாவை சொல்றாங்களே, அங்கே இருந்து இந்த கண்களால் அல்லாஹ்வை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய பாக்கியமும், அல்லாஹ்வோட பேசக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக இப்ப நம்ம படித்த, கேட்ட, இந்த புத்தகத்தில் காட்டப்பட்ட உதாரணங்களை இன்னும் அதிகமாக ஃபாலோ பண்ணும்ல. இந்த உலகம் என்னுடையது இல்லை. இந்த உலகம் எனக்கு சொந்தமானது இல்லை. இங்க இருக்கிற எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. அல்லாஹ்வை தவிர எனக்கு வேறு யாரும் சொந்தம் இல்லை. அல்லாஹ்வை தவிர உற்ற துணை எனக்கு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர உதவியாளரும் யாரும் இல்லை. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல நமக்கு சொல்லித் தர்றான். இதை சத்தியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் எந்த கவலையும் இல்லாமல், எதை பற்றிய பெரிய பற்றும் இந்த உலகத்தில் கொள்ளாமல், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து சீர்திருத்த பணிகளையே செய்து இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற மாட்டோமா? அதற்கான ஆகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் புக் இந்த புக். இறைவன் நமக்கும் அந்த பாக்கியங்களை தருவானாக. ஆமீன். இந்த ரமலான் எங்களுடைய ஈமானை வலிமைப்படுத்தி அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரட்டும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னை வளர்த்த புத்தகம் இன்னொரு பகுதியில். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.